ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ஹெல்தியான ரெசிபியை பத்தி தாங்க பார்க்க போறோம். முதல்ல பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்பட காரணம் என்னன்னு பார்ப்போம். பெண்களுக்கு சுரக்கும் ஈஸ்ட்ரோஜன் என்னும் ஹார்மோன் சுரப்பி அதிகரித்து விடுவதால உடல்ல உஷ்ணம் ஏற்பட்டு கருப்பை வாய்ப்பகுதியில புண்கள், சதைகள், கட்டிகள் ஏற்படுதுங்க. இதுவே வெள்ளைப்படுதலுக்கும் முதல் காரணம். இந்த உஷ்ணத்தை குறைக்க இன்னைக்கு வீடியோல ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபியை பண்ண போறோங்க. வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஹெல்தியான ரெசிபி தயாரிக்க தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். கடல் பாசி ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாங்க. பாதாம் ஒரு 5, பிஸ்தா ஒரு 5, வால்நட் 2, கேஷ்யூ நட் ஒரு 5 எடுத்துக்கோங்க. இலச்சி 2, சர்க்கரை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பால் 1/4 லிட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜாரை எடுத்து அதுல பாதாம், கேஷ்யூ நட், பிஸ்தா, அப்புறம் வால்நட், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு பாத்திரத்தை வச்சு பாலை நல்லா கொதிக்க வைங்க. பால் நல்லா கொதி வரட்டுங்க. பால் கொதி வரும் போது நாம அரைச்சு வச்சிருக்கிற நட்ஸ் பேஸ்ட இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இத நல்லா கிளறி விடுங்க. பால்ல நட்ஸ் பேஸ்ட் நல்லா ஆட் ஆகுது அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியையும் இந்த பாலோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பால்ல நல்லா கிளறி விடுங்க. பால்ல உள்ள ராஸ்மல் போனதுக்கு அப்புறம் நாம பால்ல சீனியை மிக்ஸ் பண்ணணுங்க. இப்ப இது கூட சீனியை ஆட் பண்ணிக்கோங்க. சீனி கரையுது அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ அடுப்பு சிம்ல வச்சிருங்க. நான் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இந்த கடல் பாசிய ஒரு பவுல்ல ஊற வச்சுட்டேங்க. ஏன்னா அப்பதான் சாஃப்டாவும் நாம ஹீட் பண்ணும் போது சீக்கிரமாவும் மெல்ட் ஆயிரும். இப்போ இந்த கடல் பாசிய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த கடல் பாசிய ஹீட் பண்ணணுங்க. ஹீட் பண்ணும் போது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இதை நீங்க ஹீட் பண்ணும் போது ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்க. இல்லைன்னா பாத்திரத்துக்கு அடியில இது ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நீங்க கடல் பாசி இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணியும் சாப்பிடலாம். இல்லைன்னா ஜிகுதண்டா இல்லைன்னா சாலட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டத்துக்குடியும் எடுத்து நீங்க சாப்பிட்டுக்கலாங்க. நீங்க இது தொடர்ச்சியை எடுக்கும் போது உங்களோட உடம்புல உள்ள ஹீட் குறைஞ்சி ஹீட்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்துருங்க. இப்ப இந்த கடல் பாசிய நாம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பாலோட மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்ல வச்சிருங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ டேஸ்டியான ஹெல்தியான கடல் பாசி ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த கடல் பாசி ரெசிபியை நான் ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இதை நீங்க டெய்லி ப்ரிப்பேர் பண்ணியும் சாப்பிடலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிடலாங்க. நீங்க இதை டெய்லி எடுக்கும் போது உங்க உடல்ல உள்ள உஷ்ணம் குறைஞ்சி வெள்ளைப்படுத பிரச்சனையில இருந்து ரிலீஃப் ஆகலாங்க. கண்டிப்பா இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்க்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye friends.